கட்டின புருஷனை பத்தி ஒரு அக்கறை இல்லாம இருக்காள. ஆளை வச்சுல அடிக்கா. ஏதாவது ஒத்தனை கொடுப்போமா? இப்படி கண்ணெல்லாம் ரத்தம் கட்டி போய் கிடக்க. ஆமா, ரொம்ப அக்கறை தான். ஆளை வச்சு அடிச்சு புட்டு வந்து நிக்கா பாரு. அவ அந்த அடி அடிக்கால. ஒரு வார்த்தை கேட்டியாவல நீ? கேட்க தானங்க செஞ்சேன். என்ன இருந்தாலும் அடிக்க கூடாது, தப்புன்னு சொன்னேன்ல. ஆமா, புருஷனை ஒருத்தி அடிக்கா பலாருன்னு அவளை 4 அறை கொடுக்க வேணாமா பொம்பளை? நீ தான் அடிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய. எங்க மைனியும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காவ. ஒரு வார்த்தை பேசலையே அவிய. அவியில என்னமோன்னு நினைச்சேன். நீங்க பண்ண காரியம் அப்படிதானங்க. பொண்டாட்டி நான் அமைதியா இருக்கலாம், மற்றவிய அப்படி இருப்பாவளா? நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்க? என்ன இருந்தாலும் அவிய வீட்டில் போய் நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. அவ மாமியார் கடி கொடுமை தாங்காம அவளையும் இங்க வந்து கிடக்கா. ஒரு நாள் நிம்மதியா அக்கா வீட்டில் இருந்துட்டு போவான். அந்த நிம்மதியை கெடுத்து விட்டுட்டீல. ஆமா, இவள்வ மாமியார் கறிக்கிட்ட கொடுமை அனுபவிச்சாள்வ. நீ வேற. இவள்வ கிட்டதான் அந்த அம்மா கொடுமை அனுபவிக்குமா இருக்கும். ஒரு ஆம்பளை இப்படி வந்து அடிக்கால்வ வீடு தேடி வந்து நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போவாத. யாருக்கிட்ட? என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காள்வ ஜாடு பேச்சு. வச்சேன்ல மாமியார் கறியை கூட்டிட்டு வந்து. இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போவா பாப்பேன். எம்மாடி, அவகிட்டலாம் அவ புருஷன் எப்படிதான் இருக்கானோ தெரியல. அடுத்தவனே இந்த அடி அடிக்கால, புருஷனை என்ன அடி அடிப்பா. பொம்பளையாச்சேன்னு பார்த்தேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. சரி சரி இருங்க, சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன வேகமா அடிச்சிருக்கா. கண்ணு இப்படி ரத்தம் கட்டி போய் கிடக்கு. இந்த கூத்து எங்க போய் சொல்ல? என்ன இது? அம்மா பேசாதீங்கோ, நிம்பல் பொண்டாட்டி தூங்குது, எந்திரிச்சிட போகுது. இந்த கூத்த பத்தியால பொம்பளை பிள்ளை பத்திட்டு நான் ராஜா மாதிரி வாழ்றதெல்லாம் ராணி மாதிரி படுத்து தூங்கிட்டு கிடக்கா சம்மந்தி வீட்டில் வந்து. என்ன சொல்லு, ஆம்பளை பிள்ளை பத்திட்டு இப்படி நான் தெருவு தினமா திரிஞ்சு அலைஞ்சிட்டு கிடக்கேன். சத்தம் போட்டா உன் பொண்டாட்டி எழுந்துருவாளாம். பார்த்துக்க, இந்த கூத்த நான் எங்க போய் சொல்ல? சரி விடுமா, நான் கிளம்புறேன். சிலிண்டர் ஏதாவது கிடைக்குதான்னு பாருல. அடுப்பில் உட்காந்து புகையில சமைச்சிட்டு கிடக்க முடியல எனக்கு. பார்க்கேம்மா, சொல்லி வச்சிருக்கேன். ஏதாவது கிடைச்சா பார்ப்போம். பக்கத்துல கேட்க வேண்டியதானே? அவளெல்லாம் உன் பொண்டாட்டி ஆளுல. உன் பொண்டாட்டி கேட்ட தருவாள்வ, நான் கேட்ட எங்க தருவாள்வ? என்ன கண்ணில் காண விட மாட்டாங்கல்வ. என்னத்த சொல்லி வச்சாலும் உன் பொண்டாட்டி. நீங்க போட்ட சத்தத்துல நிம்பல் பொண்டாட்டி எழுந்துடுச்சு. டைம் ஆயிடுச்சு. சாய் வேணும், அதுக்கு இஞ்சி போட்டு எடுத்துட்டு வாங்கோ. இவன் ஒருத்தன் ஹோட்டல் மாதிரி வேலைக்கு கரெக்டாக டான அலாரம் அடிச்சிருக்கான் வயிற்றுல. போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ பாத்தியால என் மொவன் எப்போ வருவான்னு கேட்கறத விட்டுட்டாவல. 2 பேரும் எப்போ சோறு வரும், எப்போ டீ வரும், இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாவ. அவன் மொவன் எங்க இருக்கான்னு அட்ரஸை சொல்லி 2 பேரும் பத்தி விடு. போட்டு அங்கே 2 பேரும் மொவளை பக்கத்துல உட்காந்துருக்காவ. அவன் அங்கே போய் வேற ஒரு வீட்டில் உட்காந்துருக்கா. அதை சொல்லி அமுச்சு விடு 2 பேரையும். இவங்கிட்ட பேச வேற பயமா இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று சொல்ல தெருவுக்கு ஓடிடுவாவே விஸ்குன்னு. ஊர் கூடிரும். தேவையா இது நம்மளுக்கு? இதோ வந்துட்டாலே மகாராணி. நம்பல் பொண்ணு வந்துடுச்சு. வந்துட்டா மகாராணி. உங்க அப்பனுக்கு டீ வேணுமா? போய் வச்சு கொடுப்போ. அதான் நீ வந்துட்டால, இனி நீ கவனிச்சுக்க. நைட்டு உனக்கு நல்லா தெரிஞ்ச சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சிரு எல்லாத்துக்கும். போ, இனி அடுப்பங்கற உன் பொறுப்பு. நீ தான் செய்யணும் எல்லாத்துக்கும். இனியாச்சு மருமகளா லட்சணமா நடந்துக்க. ஒழுங்கா வீடு வீடா போவாத. நீ எல்லாரையும் ஒழுங்கா அம்மாவை பார்த்துக்கோ. என்னைக்கு உனக்கு மருமகளை நல்லா பார்த்துக்கணும்னு புத்தி வருதோ அன்னைக்கு சொல்லு, நான் வீட்டுக்கு வருது வரேன். பிதாஜி மா வாங்கோ, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா என்னம்மா இது? வீட்டுல இருக்காம உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, என்னம்மா அர்த்தம்? நீங்க பேசாதீங்கோ. கையில அங்க விட்டுட்டு வந்துடுச்சு அம்மா பேச்ச கேட்டு. நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? கையில் இல்லாத வீட்டில் நிம்பல் இருக்கிறது இல்லை. நான் கிளம்புறான். நீ அம்மா பேச்ச கேட்டு நல்லா அம்மா பிள்ளையா இருந்துக்கோ. என்னைக்கு கையில் வருதோ அன்னைக்கு தான் நான் வருது. ஆமா, ஒட்டி பிறந்த 2 பிள்ளைகள் 2 பேரும் பிரியே மாட்டாள். அவ இல்லைனா இவ இருக்க மாட்டா, இவ இல்லைனா அவ இருக்க மாட்டா. போங்களா, உங்களை நம்பியா நான் வீடு வச்சிருக்கேன். அப்பத்துலேருந்து நான் பார்த்து வளர்த்தேன் என் பிள்ளைகளை. இப்போ எனக்கு பார்க்க தெரியாதா? போங்க. எக்காரணத்தை கொண்டு இவள் 2 பேரும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. நுழைய விட மாட்டேன். என்னை மதிக்காதவர்களுக்கு இந்த வீட்டில் இனி இடம் இல்லை.